வணக்கம் மக்களே, நான் உங்கள் கணேஷ் கவிருங்க. இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பீச்சில் இருக்கோம். ஸோ இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா, பீச் ஓரத்தில் வலைகள்லாம் போட்டு ஒரு இடத்துல வந்து கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி வலைகள்லாம் போட்டு எதனால் வந்து இப்படி கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். வீடியோவை முழுசாக பார்க்க வாங்க. இந்த கடல்வாழ் உயிரினங்களில் பார்த்தீங்கன்னா சில உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே வந்து இனப்பெருக்கம் செய்யும். சில உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா கடலுக்கு வெளியில் வந்து இனப்பெருக்கம் செய்யுங்க. ஸோ அப்படி என்னென்னலாம் வந்து இனப்பெருக்கம் செய்யுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடல் ஆமைகள் எடுத்துக்கலாம், இந்த கடல் பாம்புகள் எடுத்துக்கலாம், கடல் குதிரை, கடல் பசு. ஸோ இந்தமாரி உயிரினங்கள்லாம் பார்த்திங்கன்னா கடலுக்கு வெளியில் இருந்து பார்த்திங்கன்னா இனப்பெருக்கம் செஞ்சு அதுக்கப்புறம் கடலுக்குள்ளே போயிட்டு வாழுங்க. ஸோ அந்தமாரி உயிரினங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உயிரினத்தை பாதுகாப்புப்படுத்தி ஸோ அந்த உயிரினத்தை இந்த இடத்துல விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்குள்ளே அது வந்து இனப்பெருக்கம் செஞ்ச பிறகு திருப்பி வந்து கடல்லே கொண்டு போயிட்டு விட்டுடுவாங்க. ஸோ அதனால தான் இந்த இடத்த வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இந்த சோற்றுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லா உயிரினங்களையும் வந்து விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது இனப்பெருக்கம் செஞ்சதுக்கப்புறம் தான் கடலில் கொண்டு விடுவாங்க பாதுகாப்பாக. ஸோ இந்த வலைகள் அமைக்கப்பட்ட சுவர் பார்த்திங்கன்னா ஒரு சில காலத்துக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த சீசன் சொல்லுவாங்கள்ல, அந்த கடல்வாழ் உயிரினங்கள் வந்து இனப்பெருக்கம் செய்யக்கூடிய அந்த காலகட்டம்னு இருக்குல்ல, அந்த காலகட்டத்துக்கு மட்டும்தான் இந்த வலைகள் அமைக்கப்பட்ட இந்த சுவர் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுவற்றை வந்து முழுமையாக வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து நீக்கிடுவாங்க. ஏன்னா இந்த சுவற்றுக்குள்ளே வந்து வேறு யாராவது தீண்டத்தகாத நபர்கள் வந்து இங்கே வந்து இருக்கக்கூடாது, இந்த கடலில் வந்து அசுத்தம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இதை வந்து அந்த கால வரையதுக்கு அப்புறம் எடுத்துருவாங்க. ஸோ இதுக்காக தான் நம்மளோட கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாக்கணும், ஸோ இனப்பெருக்கம் செய்யணும் அப்படின்றது ஒரே காரணத்துக்காக தான் ஸோ இது அமைக்கப்பட்டிருக்குங்க.